ஹாய் முருகனின் ஃபாலோவர்ஸ்க்கு குட் மார்னிங். பாவக்காய் ஃப்ரை பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காவை கட் பண்ணியாச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாவக்காய் கட் பண்ண பிடிக்கும். நான் ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு மாதிரி பாவக்காய் கட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நான் பாவக்காவை பார்த்து தான் கட் பண்ணேன். பாவக்காய் குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்ச நாள் நீளமாக இருந்தது, அதனால் நான் பாவக்காவை நீளமாகவே கட் பண்ணிட்டேன். கிச்சன் போய் சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நல்லா அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். நம்ம எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போடலாம். கொஞ்சம் கடுகு பொரியட்டும். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினச்சி கொஞ்சம் காயாமல் இருந்துச்சு போடுங்க. இல்லாட்டி நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போட்ட நிமிஷத்தில் பொரிஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பொரியலை, அப்போது எண்ணெய் காயலை, நம்ம அவசரப்பட்டு போட்டுட்டோம். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குதா? கடுகு வெடிச்சிட்ருக்கு. நம்ம உளுந்தம்பருப்பும் செவந்து வருது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை தண்ணியில் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் மண் இருந்தது, அதனால் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பாவக்காவை வந்து அந்த விதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் மேலே இருக்கிற இதை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பாவக்காய்க்கு கொட்டில் அந்த விதை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம முறுமுறுன்னு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாவக்காவெல்லாம் பாத்திரத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும் அந்த விதையோடு சுற்றி சாப்பிட்றப்போ. பாவக்காய் ஃபுல்லாக சேர்த்துட்டு அந்த எண்ணெயோடு கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி நம்ம கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து. நான் வெங்காயம் போட மாட்டேன் உறவுகளே, ஏன்னா வெங்காயம் போட நல்லாயிருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த இருக்கிற தண்ணினால் பாவக்காய் கிறிஸ்பி ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் முறுமுறுன்னு வர மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன். வெங்காயம் சேர்க்காம வதக்கிடுவேன். இதுக்கு நல்லா நம்ம எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு பாவக்காவே சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. ஏன்னா நம்ம வதக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு பாவக்காய் பிடிக்காது. ஆனால் இப்போது நான் பாவக்காய் விரும்பி சாப்பிட்றேன். பாவக்காய் விரும்பி சாப்பிட்றது இன்னொரு காரணமும் இருக்குது. 34 வயசு ஆகிடுச்சு, சுகர் இதெல்லாம் இருக்கும்ல, அதனால் பாவக்காய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் பாவக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி, நான் இந்த பாவக்காய்க்கு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி
நம்ம அதை வதக்கி விடுவோம். மிளகாய் பொடி போடும்போது கொட்டிருச்சு கொஞ்சம், அதை க்ளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, உப்பு எல்லாம். இது இது நல்லா முறுமுறு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே கிண்டதுனால கொஞ்சம் நம்ம அடுப்பை வச்சுருக்க சட்டி வேறு நகண்டுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்பப்போ வீடியோ கட் பண்ணிவிட்டு நல்லா துணியை வச்சு பிடிச்சி கிண்டிட்டு வரேன். இது நல்லா நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம க்ரீனில் இருந்தது, க்ரீன்லேருந்து இப்போ எல்லோ ஆகுது. அடுத்து ஒரு ரெட் கலரில் வந்துடும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, நல்லா ஒரு ஃப்ரை ஆகும். இதை நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் அடியில் ஏதாவது. சிலருக்கு பாவக்காய் அரவைக்காரலே பிடிக்கும், பாதி வெந்திருக்கும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஸ்டேஜ் போதுமானது. நல்லா பாவக்காய் வதங்கிருச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்னாலும் அதை சாப்பிட்லாம். நம்ம பாவக்காய் வதங்குறதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம அறுத்துட்டு நான் கழுவுனேன் பார்த்தீங்களா, அந்த கழுவி போடுறப்பே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதனால் அதிலே நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் இருந்தால் தான் நம்ம அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் பருப்பு விட்டு வச்சு பாவக்காய் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பாவக்காய் தயிர் சாதத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதத்தோட பாவக்காய் வச்சு சாப்பிட்றது. பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். முருகன் ஃபாலோவர்ஸ்க்கு பை பை.